ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது 2த்த பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா லேர்ன் பண்ண போறோம். ஆப்பரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி படித்தோம். ஓகேங்களா? ஸோ நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போது நான் இப்போ ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த இன்புட்டில் எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸும் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு ஆர்டராக நம்ம எடுத்து சால்வ் பண்ணால் தான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ மேக்ஸ் படிக்கும்போது மேக்ஸில் இருக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் டிவிஷன் சிம்பிள் எல்லாமே போட்டு ஒரு சம் கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், போர்ட் மாஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த ஆர்டரில் சால்வ் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதே தான் ப்ரோக்ராமிங்கில் நம்ம இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லா ஆப்ரேட்டர்ஸும் மிங்கிள் ஆகி ஒரு சம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டர்ஸோட ஆர்டர் தெரிஞ்சாதான் நம்மளால அதை சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்மளா ஏனோ தானோன்னு சால்வ் பண்ணோன்னா என்ன வராது, கரெக்டான ஆன்சர் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3 - 6 டிவைடட் 4 இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உங்களை சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போர்ட் மாஸ் டெக்னிக் ப்ராக்கெட் ஆஃப் அப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் அந்த ஆர்டரில் தான் நீங்கள் அதை சால்வ் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஆப்ரேட்டர்ஸ்க்குன்னு ஒரு ப்ரியாரிட்டி வச்சுருக்காங்க. அந்த ஆர்டரில் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேரந்தசிஸ்னால் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி இது ரவுண்டட் ப்ராக்கெட்னு சொல்லுவோம்ல, இந்த ரவுண்டட் ப்ராக்கெட்டுக்கு டெக்னிக்கல் டேர்ம் பேரந்தசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்து சால்வ் பண்ணணும். இதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி யாருக்குன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷனுக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பொனன்ஷியேஷன்னா 2 ஸ்டார் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள், அதுக்கு அடுத்து இந்த சிம்பிள் இருந்துச்சுன்னா இதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ், மைனஸ், அப்புறம் இந்த பிட்வைஸ் நாட். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸ் ஏ இருந்துச்சுன்னா மைனஸ் ஏ, இன்னொன்று இது யூனரி ப்ளஸ் யூனரி மைனஸ்ன்னு சொல்லுவோம். நார்மல் அடிஷன் சப்ராக்ஷன் கிடையாது, யூனரி ப்ளஸ் யூனரி மைனஸ். அதாவது ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் மைனஸ் அப்படின்லாம் படிச்சு ப்ரோக்ராமிங்கில் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, யூனரி ப்ளஸ் யூனரி மைனஸ். இது பிட்வைஸ் நாட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபோர்த்தாக எந்த ஆர்டர் எடுத்துக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ். ஓகேங்களா? இது 4க்குமே ஒரே ப்ரியாரிட்டி தான். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ஆர்டரில் நம்ம அதை சால்வ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அடுத்தது லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட். லெஃப்ட் ஷிஃப்ட் அண்ட் ரைட் ஷிஃப்ட். அடுத்தது பிட்வைஸ் அண்ட். இது எக்ஸ்ஆர். இது பிட்வைஸ் ஆர். பிட்வைஸ் ஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இஸ் நாட், இன், நாட் இன். இது எல்லாத்துக்குமே ஒரே ப்ரியாரிட்டி தான். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் நீங்கள் அதை எடுத்து சால்வ் பண்ணலாம். அடுத்தது நாட். ஓகேங்களா? அடுத்தது அண்ட். அடுத்தது லாஸ்ட்டாக தான் ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. சப்போஸ் என்னோட கொஸ்டினில் எல்லா சிம்பிள்ஸும் இருந்துச்சுன்னா நான் எந்த சிம்பிள்லேருந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? அந்த டவுட்டுக்கான ஆன்சர் தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனை சால்வ் பண்ணணும். ஓகேங்களா?
சப்போஸ் இப்போ பேரந்தசிஸ் சொல்லிட்டோம். ஸோ என்னோட கொஷினில் எங்கே பேரந்தசிஸ் இருக்கோ அதை எடுத்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்கேஸ் 2 பேரந்தசிஸ் இருந்தால் நம்ம எதை வந்து எடுத்து சால்வ் பண்ணணும்? அப்போ டவுட் வருமா? அப்போ என்ன பண்ணணும்? எப்போவுமே இருக்க ரூலான லெஃப்ட் டு ரைட்டை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ லெஃப்ட் சைட்லேருந்து சால்வ் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு வரணும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து உங்களை வந்து பைத்தானில் சால்வ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அப்போ ப்ளஸ்ஸை எப்போ கொடுக்கணும், மைனஸ் எப்போ கொடுக்கணும், ப்ராக்கெட் சிம்பிளை எப்போ சால்வ் பண்ணணும், இந்த மாதிரியான டவுட்ஸுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் டாப்பிக்கை நான் எடுத்திருக்கேன். மற்றபடி இது ரிலவெண்ட்டாக எக்ஸாம்பிள்லாம் பார்த்து நான் உங்களை போர் அடிக்க விரும்பலை. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம் போட்டோம் நேற்று எல்லாமே கரெக்டாக. லெஸ் தென், கிரேட்டர் தென், அப்புறம் அண்டு, ஆர், நாட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இதுவே வந்து நமக்கு ஒரு ஃப்ளோவாக ப்ரோக்ராம் போயிட்டுருக்கும்போது இப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்போ இங்கிலீஷில் கேட்போம்ல, அவள் வந்தால் என்ன பண்ணுறது? ஓகேங்களா? அதுதான் நம்ம வந்து இஃப்னு சொல்லுவோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்றது இஃப், இஃப் எல்ஸ், எலிஃப், நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டைப்பாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ளே நம்மளே கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா ஒரு ஆன்சர், சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா ஒரு ஆன்சர், அந்த மாதிரி நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே கண்டிஷன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நான் ஏ பின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ. ஸோ என்னோட கண்டிஷன் என்னவா இருக்கும்? ஏ வந்து பியை விட சின்னதாக இருந்தா, ஓகே, இல்லை ஏ வந்து பியை விட பெரிய நம்பராக இருந்தா அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் வேணும், இல்லைன்னா ஒரு ஆன்சர் வேணும். இந்த மாதிரியான விஷயங்களை ப்ரோக்ராமாக பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷன் வந்து எப்போ கரெக்டாக இருக்குதோ அப்போ மட்டும்தான் இது ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு சின்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டாபிக்குமே ஒரு சின்டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் எழுதணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் சின்டாக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்ன்றது கீவேர்டு, அதை கொடுக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா ஒன்றும் கிடையாது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, இல்லை ஏ லெஸ் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம்ல, அதுதான் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இந்த ஏ பின்றதுக்கு பேர் ஆப்பரன்ஸ். ஏ பியோட பேர்லாம் என்னது? ஆப்பரன்ஸ். அந்த ப்ளஸ், மைனஸ், லெஸ் தென், கிரேட்டர் தென்னா என்னது? ஆப்ரேட்டர்ஸ். நம்ம நேற்றே பார்த்துட்டோம் கரெக்டாக? இதில் ஏபிலாம் வந்துச்சுன்னா அது பேர் ஆப்பரண்ட். ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு பேர் ஆப்ரேட்டர். எப்போ இந்த ஆப்பரண்டும் ஆப்பரேட்டரும் ஒன்றா கொடுக்குறோமோ அதோட பேர் தான் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன், இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே நான் என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அதாவது நான் இப்போது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்கேன்னா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை வந்து உங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தா கிளியராக புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆட் நம்பர், ஈவன் நம்பர், அது ரிலவெண்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஜென்ரலாக ஆட் நம்பர்னா என்ன, ஈவன் நம்பர்னா என்ன? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒன்றும் கிடையாது, ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பேர் தான் ஆட் ஆர் ஈவன் நம்பர். ஸோ இப்போ நான் வந்து 4ன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது 4 வந்து ஆடா ஈவனா? ஈவன்னு சொல்லிடுவீங்க. எதை வச்சு ஈவன் நம்பர்னு சொல்கிறீங்க? ஸோ அதோட லாஜிக் என்னென்னா, எந்த ஒரு நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0ன்னு வருதோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஈவன் நம்பர். ஓகேங்களா? எந்த ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0ன்னு வருதோ அது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். ரிமைண்டர் வேறு ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா
அது ஆப்வியஸாக ஆட் நம்பர். ஓகேங்களா? இப்போ அதை தான் நம்ம இங்கே லாஜிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். இஃப் ஏ பர்சன்டேஜ் 2, பர்சன்டேஜ் அது பேர் மாடுலஸ். மாடுலஸ் ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன், கண்டிஷன், நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்? த கிவன் நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம். ரன் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல வந்து இங்கே இன்புட்டை என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கேனா, ஸோ அந்த வேல்யூவை 12ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து த கிவன் நம்பர் இஸ் அன் ஈவன் நம்பர்னு வருது. இதுக்கு ரீசன் என்ன? ஏ மாடுலோ 2 ஈக்குவல் டு 0. அதாவது ஏவை 2ஆல் டிவைட் பண்ணணும், ரிமைண்டர் 0வாக இருக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் இது. ஓகேங்களா? ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயை வந்து நான் 2ஆல் டிவைட் பண்ண போகிறேன், அதோட ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும் அப்படின்றத செக் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம இப்படி தான் எடுத்து எழுதணும். ஓகேங்களா? ஏ மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ ஏவை வந்து 2ஓட மாடுலோ பண்ணுறேன். மாடுலோ பண்ணும்போது என்ன கண்டிஷன்? ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது 2ஓட டிவைட் பண்ணும்போது மாடுலோ பண்ணுறோமா, நம்ம டிவைட் பண்ணல, மாடுலஸ் பண்ணுறோம். ஸோ மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ரிமைண்டரை மேட்ச் பண்ணும். ஸோ ஏவை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ரிமைண்டர் என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கும். அந்த ரிமைண்டரும் 0வும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஈவன் நம்பர்னா நம்பர் ஷுட் டிவைடட் பை 2. ஆட் நம்பர்னா அந்த நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா? 2ஆல் டிவைட் ஆனால் ரிமைண்டர் என்ன வரணும்? 0ன்னு வரணும். டிவைட் ஆகலைன்னா ரிமைண்டர் எதுவுமே வராது. இங்கே பார்த்தோன்னா நம்ம 23 கொடுத்துருக்கோம், அவுட்புட் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ரீசன் என்னென்னா இங்கே நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணும். மற்றபடி எதுவுமே கொடுக்காததுனால நமக்கு இங்கே என்ன அவுட்புட் ஸ்க்ரீனில் எம்டியாக தான் வரும். இது எரர் கிடையாது, எதுவுமே இல்லாமல் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நான் இஃப் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் இஃபோட கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும்போது எனக்கு ஏதாவது ஒன்று பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம லேர்ன் பண்ணுறது தான் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னது? ஆப்ஷனே கிடையாது, ஒரே ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனை கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும், இல்லைனா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. பட் இப்போ எனக்கு வந்து 2 ஆப்ஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது தான் என்னது? இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபெயில் ஆகிடுச்சுன்னா எல் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து பிளாக்னு சொல்லுவோம். இஃப் பிளாக், எல்ஸ் பிளாக். இஃப் பிளாக் எப்போ ரன் ஆகும்? நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். இந்த இடத்துல எக்ஸிக்யூட்னா ஒன்றும் கிடையாது, அங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ அதை எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் கொடுக்குதில்ல, அதை தான் எக்ஸிக்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ இஃப்பில் கொடுத்துருக்க கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா இஃப் பிளாக்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். சப்போஸ் இஃப்பில் கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்குல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதோட சின்டாக்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் இஃப்பில் வந்தால் ட்ரூ ஸ்டேட்மெண்ட், இல்லைன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? ஸோ அதே கொஷின் தான், சாரி அதே ப்ரோக்ராம் தான். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்? எல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். எல்ஸ் கோலன் பிரிண்ட். இந்த நான் ஸ்பேஸ்லாம் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பைத்தானில். ஓகேங்களா? இஃப்க்கு இந்த கோலன் வைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த மாதிரி இந்த பிரிண்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறதும் இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் வந்து இண்டென்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு எரர் வரும். ஓகேங்களா?
இந்த ஸ்பேஸ் வந்து நம்மளா கொடுக்குறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13 கொடுத்துருக்கேன், ஆட் நம்பர்னு எனக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்த கண்டிஷன் எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்க நம்பர் என்னது? 13. 13 2ஆல் டிவைட் பண்ண எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வராது, ரிமைண்டர் 1 வரும். ஸோ அப்போ இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, அதனால ஆப்வியஸாக என்ன பண்ணுது, எல்ஸில் என்ன கொடுத்துருக்கேனோ அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலிஃப் ஸ்டேட்மெண்ட். எலிஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ எனக்கு வந்து 2-3 கண்டிஷன் 2-3 ஆப்ஷன்ஸ் அப்படியெல்லாம் வேணும் அப்படின்னா அதுக்காக ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் பேர் என்னது? எலிஃப் ஸ்டேட்மெண்ட். ஒரே கண்டிஷன் ஆனால் 2 ஆப்ஷன் வேணும்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். 2-3 கண்டிஷன் கொடுக்க போகிறேன், அந்த 2-3 கண்டிஷனுக்கும் ஆப்ஷன்ஸ் 2-3 இது வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் என்னது? எலிஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதோட சின்டாக்ஸ் இது. ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் 1, அதுக்கான ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணும், அது ட்ரூனா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கண்டிஷன்ஸை வேணாலும் செக் பண்ணலாம். கடைசியாக எதுவுமே ரன் ஆகலை அப்படிங்கும்போது எல்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எடுத்து ரன் பண்ணும். இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் தியரியாக சொல்கிறத விட ப்ரோக்ராமாக போடும்போது ஈஸியாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 3 நம்பர் எடுத்துக்கலாம். ஏ, பி, சின்னு 3 நம்பர் எடுத்துக்கலாம். இன்ட்டுனா என்ன, இன்புட்னா என்னன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ நான் திரும்ப அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டாப்பிக்கும் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து டம்ப் பண்ணிக்காதீங்க, அது ரொம்பவே டஃப்பாக தெரியும். இன்றைக்கி என்னால் ஒரு கான்செப்ட் தான் படிக்க முடியும்னா ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு ½ அன் ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா அந்த ½ அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் என்ன லேர்ன் பண்ண முடியுமோ அதை மட்டும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எலிஃப் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறோம். எலிஃப் ஸ்டேட்மெண்ட்னா மல்டிபிள் கண்டிஷன். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எது வந்து சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏயா, பியா, சியா. இப்போது நம்மக்கிட்ட ஒரு 3 நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த 3 நம்பரில் எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லாஜிக் என்ன, எல்லா நம்பரையும் இன்னொரு நம்பரோட என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ 3 நம்பர் கொடுத்துருக்கோன்னா என்ன பண்ணணும், 3 நம்பரையும் மற்ற நம்பர்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் எது சின்ன நம்பருன்றதை எடுத்து எழுதுவோம். இப்போ இங்கே அதே தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், இஃப் ஏ லெஸ் தென் பி, ஓகேங்களா, அண்ட் ஏ லெஸ் தென் சி. ஏ லெஸ் தென் பினா என்ன அர்த்தம், ஏக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன், பிக்கு ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ ஏயோட நம்பர், அதாவது ஏல நான் கொடுக்கக்கூடிய நம்பர் பியை விட சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா, அண்டுனா என்னது, அண்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏ லெஸ் தென் சி, ஏல கொடுத்துருக்க நம்பர் சியை விடவும் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா. அப்போ நான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஏ வந்து பியை விடவும் சின்ன நம்பராக இருக்கணும், சியை விடவும் சின்ன நம்பராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா. இப்போ இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து 12ன்னு கொடுக்குறேன், பிக்கு வந்து 23ன்னு கொடுத்துருக்கேன், சிக்கு வந்து 34ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ட்ரு பண்ணனா ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வந்திருக்கு. ரீசன் என்ன, ஏ வந்து பியை விட சின்ன நம்பராக இருக்குது, அதே மாதிரி ஏ வந்து சியை விடவும் சின்ன நம்பராக இருக்குது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகுது, நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேறு வேல்யூஸ் கொடுக்கலாம். திரும்பவும் நான் ரன் பண்ணிவிட்டு ஏயோட வேல்யூ 45ன்னு கொடுக்குறேன், பியோட வேல்யூ 23ன்னு கொடுக்குறேன், சியோட வேல்யூ 19 கொடுத்துருக்கேன். இப்போ என்ட்ரு பண்ணனா
b is the smallest number அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கண்டிஷனுக்கு போகுது. b less than a. ஓகேங்களா? b less than a and b less than c. இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அங்கே கொடுத்துருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ திரும்பவும் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு ஏக்கு 46, பிக்கு வந்துட்டு 87, சிக்கு வந்துட்டு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் கரெக்டாக இல்லை, செகண்ட் கண்டிஷனும் கரெக்டாக இல்லை. அப்போ ஆப்வியஸாக என்ன பண்ணும், எல்ஸில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே வந்து எது சின்ன நம்பர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏ சின்ன நம்பராக இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிப்போம்? பிஏ விடவும் சிஏ விடவும் சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா ஏ தான் சின்ன நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி பி சின்ன நம்பர்ன்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏக்கும் சிக்கும் கொடுக்குற நம்பரை விட பியோட நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா பி தான் சின்ன நம்பர். ஓகேங்களா? இது வந்து நம்ம லாஜிக்காக சொல்லுவோம். அதை ப்ரோக்ராமாக எழுதும்போது ஏ லெஸ் தென் பி அண்ட் ஏ லெஸ் தென் சி, அதான் நான் கொடுத்துருக்க ரெண்டுமே வந்து என்னவா இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், அண்ட் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏ இஸ் தி ஸ்மாலஸ்ட் நம்பர்னு வரணும். சப்போஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கும்போது என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக செகண்டாக இருக்க எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இங்கே போயிட்டு என்ன பண்ணுது, பி லெஸ் தென் ஏ அண்ட் பி லெஸ் தென் சி. ஓகேயா? b less than a and b less than c. இது இந்த b less than aவும் a less than bயும் ரெண்டுமே சேம் தான். நீங்கள் அதை கொடுத்தாலும் ஒன்று தான், கொடுக்கலனாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ b less than cன்னு கொடுத்துட்டு கூட நீங்கள் b is the smallest numberனு பிரிண்ட் பண்ணலாம். அவுட்புட் வரும் கண்டிப்பாக. ஸோ அப்போது இந்த கண்டிஷனும் ட்ரூ, இந்த கண்டிஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா எனக்கு b is the smallest numberனு வரும். சப்போஸ் இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு, இதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக என்ன பண்ணும், இந்த எல்ஸில் என்ன ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோமோ, இங்கே என்ன எழுதியிருக்கோமோ அதை எடுத்து அப்படியே என்ன பண்ணும், அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்போது எனக்கு என்ன ஆன்சர் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும், ப்ரோக்ராமை எழுதணும். ஸோ லாஸ்ட் ஒன் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் இஃப் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டே போகலாம், அதுக்கேற்ற மாதிரி எல்ஸ் கண்டிஷன்ஸும் கொடுத்துட்டே போகலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர். அதுக்கான சின்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம அதே ப்ரோக்ராம் இல்லாமல் 3 வேல்யூஸ் ஏ பி சிக்கு 3 வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் என்ன கண்டிஷன்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, இஃப் ஏ லெஸ் தென் பி. ஓகேவா? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன். ஏ வந்து என்ன பண்ணணும், பியை விட சின்ன நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? அது கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணும், அடுத்த கண்டிஷனுக்கே வரும். அடுத்த கண்டிஷன் என்னது, ஏ ஈக்குவல் டு சி. அப்போ ஏயோட வேல்யூ சியோட வேல்யூ ஒரே மாதிரியான வேல்யூவாக இருக்கணும். புரியுதுங்களா? இது வந்து என்ன பண்ணணும், முன்னாடி வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் அடுத்த கண்டிஷனுக்கு போகும். எலிஃப்ன்றது ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆனால் தான் அடுத்த கண்டிஷனுக்கு போகும். நெஸ்டட் இஃப் அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கண்டிஷனுக்கே போகும். ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ப்ரோக்ராம் என்ன பண்ணிடும், ஸ்டாப் பண்ணிடும். இப்போ இதில் பாருங்கள், நான் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் ஏ லெஸ் தென் பி. ஓகேவா? அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அடுத்த கண்டிஷன் என்னது, இஃப் பி கிரேட்டர் தென் சி. பி கிரேட்டர் தென் சி. அதுவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மூணாவது கண்டிஷன் என்னது, இஃப் ஏ ஈக்குவல் டு சி. ஓகேங்களா? அப்போ இந்த 3 கண்டிஷனும் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஏ அண்ட் சி ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டு அவுட்புட்டில் வரும். ஓகேங்களா?
சப்போஸ் இந்த எல்லா கண்டிஷன் இந்த ரெண்டு கண்டிஷனும் கரெக்டு, மூணாவது கண்டிஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, ஏ அண்ட் சி ஆர் டிஃப்ரெண்ட், இது வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேங்களா, அதனால தான் அதுக்கு நேராக கொடுத்துருக்கேன். எப்போவுமே அந்தந்த இஃப்க்கு நேராக தான் எல்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த ஸ்பேஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, ஸோ ஸ்பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அந்தந்த இஃப்க்கு நேராக எல்ஸ் பார்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இஃப் ஃபெயில் ஆனால் இந்த எல்ஸ், இந்த இஃப் ஃபெயில் ஆனால் இந்த எல்ஸ், ஃபர்ஸ்ட் இஃபே ஃபெயில் ஆனால் இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம்ல இந்த எல்ஸ், அது அதுக்கு நேராக கொடுத்துருக்க எல்ஸ் தான் வந்து நமக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ ரன் பண்ணுவோம். மூணுதுக்கும் ஒரு ஒரு வேல்யூ கொடுப்போம், ஏபிசின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ லெஸ் தென் பி. ஓகேங்களா, ஏ லெஸ் தென் பி, ஏயோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ 22. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டு. அடுத்து பி கிரேட்டர் தென் சி, பியோட வேல்யூ 22, சியோட வேல்யூ 12. ஸோ அதுவும் கரெக்டு. மூணாவது கண்டிஷனும் கரெக்டு. ஸோ நமக்கு ஏ அண்ட் சி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. திரும்ப ரன் பண்ணிவிட்டு நான் வேறு வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி ஆர் டிஃப்ரெண்ட்னு வந்திருக்கு. ஏன்னா ஏ ஃபஸ்ட்டு கண்டிஷன் கரெக்டாக இருக்குது, 34 வந்து 12 விட பெரிய நம்பர். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷனும் கரெக்டாக இருக்குது, 34 வந்து 5 விட பெரிய நம்பர். ஆனால் மூணாவது கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, ஏவும் சியும் வேறு வேறு நம்பராக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும், அதுக்கு நேராக இருக்க எல்ஸில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால நமக்கு ஏ அண்ட் சி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. இப்போ திரும்ப ஏக்கு 32, பிக்கு வந்து 45 கொடுத்துருக்கேன், சிக்கு வந்துட்டு 56 கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ட்ரு பண்ணோன்னா பி இஸ் ஸ்மாலர் தென் சின்னு வந்திருக்கு. ஏன்னா ஏயோட வேல்யூ என்னது 32, பியோட வேல்யூ 45. அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குது, அதாவது கரெக்டாக இருக்குது. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்குது. ஓகேங்களா, செகண்ட் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ அந்த செகண்ட் கண்டிஷனுக்கு நேராக ஒரு எல்ஸ் போட்டிருப்பீங்க பாருங்கள், இந்த எல்ஸ். ஓகேங்களா, செகண்ட் கண்டிஷனுக்கு நேராக இருக்க எல்ஸ் எடுத்துட்டு அதில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் வரும். ஓகேங்களா, இப்போ மூணாவது கண்டிஷன். ஸோ நான் திரும்ப செக் பண்ணுறேன், வேறு நம்பர்ஸ் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏக்கு வந்து 90, பிக்கு வந்து 67, சிக்கு வந்துட்டு 56ன்னு கொடுக்குறேன். இப்போது ஏ இஸ் லார்ஜர் தென் பின்னு வந்திருக்கு. ஏன்னா ஏயோட வேல்யூ 90, பியோட வேல்யூ 67. ஃபஸ்ட்டு கண்டிஷனே ஃபெயில் ஆகிடுச்சு. கரெக்டாக 90 தானே பெருசு. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு நேராக ஒரு எல்ஸ் கொடுத்துருக்கோமா, அந்த எல்ஸில் என்ன எழுதியிருக்கோமோ அதுதான் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இதுதான் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதிக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பைத்தான் லேர்ன் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இல்லாட்டி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.